ஓம் சாந்தி. 20/1/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை தாரணை செய்வதுடன் கூடவே சத்யுக ராஜ்யத்தை பெறுவதற்காக நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தையும் சேமித்து கொள்ளுங்கள். முதல் கேள்வி, இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? பதில், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது, மிக மிக இனிமையாக ஆவது, அனைவரையும் அன்புடன் நடத்துவது, இதுவே உங்களுடைய முயற்சியின் லட்சியமாக இருக்கட்டும். இதன் மூலமாகத்தான் நீங்கள் சர்வ குண சம்பன்னமாக, அதாவது அனைத்து நற்குணங்களும் நிரம்பியவர்களாகவும் 16 கலைகள் முழுமையானவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். இரண்டாவது கேள்வி, யாருடைய செயல்கள் சிரேஷ்டமாக இருக்குமோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், அவர்கள் மூலம் யாருக்குமே துக்கம் ஏற்படாது. எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக இருக்கிறாரோ, அதே போல சிரேஷ்டமான, அதாவது மிகச்சிறந்த செயல்களை செய்பவர்களும் கூட துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்களாக இருப்பார்கள். பாடல். ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இந்த இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் என்று கூறியது யார்? 2 தந்தையரும் கூறினார்கள். நிராகாரமானவரும் சொன்னார், பிறகு சாக்காரமானவரும் சொன்னார். எனவே இவர்களுக்கு பாப் தாதா, பாப் அதாவது தந்தை மற்றும் தாதா அதாவது மூத்த சகோதரர், பாப் தாதா என்று இணைந்து கூறப்படுகிறது. தாதா சாக்காரமானவர், நம்மை போல் உடல் உடையவர் ஆவார். இப்போது இந்த பாடல் பக்தி மார்க்கத்துடையதாகும். தந்தை வந்துள்ளார், மேலும் தந்தை முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புத்தியில் பதிய வைத்துள்ளார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நாம் 84 பிறவிகளை முடித்திருக்கின்றோம். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது என்று குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியிலும் உள்ளது. இப்பொழுது நாம் யோகம் அல்லது நினைவின் மூலம் தூய்மையாக ஆக வேண்டும். நினைவு மற்றும் நாலேஜ், ஞானம், இதுவோ ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ளது. உதாரணத்திற்கு, ஒரு வழக்கறிஞரை அவசியம் நினைவு செய்வார்கள், மேலும் அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். இதை கூட ஞானத்தின் பலம் என்று சொல்லப்படுகிறது. இங்கோ இது புதிய விஷயம் ஆகும். அந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லைக்கு உட்பட்ட பலம் கிடைக்கிறது. இங்கு இந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லைக்கு அப்பாற்பட்ட பலம் கிடைக்கிறது. ஏனெனில் இவர் சர்வ சக்திமான் அத்தாரிட்டி ஆவார். அனைத்து சக்திகளையும் உடையவர், அதிகாரம் உள்ளவர் ஆவார். நான் ஞானக் கடலும் ஆவேன் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சிருஷ்டி சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். மூலவதனம், சூட்ச்மவதனம், இவை எல்லாமே உங்கள் நினைவில் உள்ளது. தந்தையிடம் என்ன நாலேஜ் இருக்கிறதோ அதுவும் கிடைத்துள்ளது. எனவே ஞானத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். மேலும் ராஜ்யத்தை பெறுவதற்காக தந்தை குழந்தைகளுக்கு யோகம் மற்றும் தூய்மையையும் கற்பிக்கிறார். நீங்கள் தூய்மையாகவும் ஆகிறீர்கள், தந்தையிடமிருந்து ராஜ்யத்தையும் பெறுகிறீர்கள். தந்தை தன்னை விடவும் அதிகமான பதவியை அளிக்கின்றார். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து எடுத்து பதவியை இழந்து விடுகிறீர்கள். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆவதற்கான ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலமாக கிடைக்கிறது. இப்பொழுது நாம் பாப்தாதாவின் வீட்டில் அமர்ந்திருப்பது போல் இருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள்.
இந்த பிரம்மா என்ற தாயும் இங்கே இருக்கின்றார். அந்த தந்தையோ தனியானவர் ஆவார். மற்றபடி இந்த தாதா பிரம்மா தாயும் ஆவார். ஆனால் இந்த உடல் ஆணின் உடையாக இருக்கும் காரணத்தினால் பிறகு தாய் ஒருவர் நியமிக்கப்படுகின்றார். இவரையும் தத்தெடுக்கப்படுகிறது. அவர் மூலமாக பிறகு படைப்பு உருவாகியுள்ளது. படைப்பும் கூட தத்து எடுக்கப்பட்டது ஆகும். தந்தை ஆஸ்தி அளிப்பதற்காக குழந்தைகளை, பிராமண ஆத்மாக்களை தத்தெடுக்கின்றார். பிரம்மாவையும் கூட தத்தெடுத்துள்ளார். பிரவேசம் செய்வது அல்லது தத்தெடுப்பது ஒரே விஷயமே ஆகும். குழந்தைகள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் புரிய வைக்கவும் செய்கிறார்கள். நாங்கள் நமது பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை மீண்டும் சிறந்ததிலும் சிறந்ததாக ஆக்குகிறோம் என்பதையே அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ஆக தாங்களும் சிறந்தவராக ஆக வேண்டும். நாம் சிறந்தவர்களாக, அதாவது சிரேஷ்டமானவர்களாக ஆகி இருக்கிறோமா என்று நம்மையே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இழிவான காரியத்தை செய்து யாருக்கும் துக்கம் ஒன்றும் தருவதில்லை தானே. நானோ குழந்தைகளை சுகமுள்ளவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகின்றார். எனவே நீங்களும் அனைவருக்கும் சுகம் அளிக்க வேண்டும். தந்தை ஒருபொழுதும் யாருக்கும் துக்கத்தை தர முடியாது. அவருடைய பெயரே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் என்பதாகும். மனம், சொல், செயல் மூலமாக நாம் யாருக்குமே துக்கம் ஒன்றும் கொடுப்பதில்லை தானே என்று குழந்தைகள் தங்களையே சோதித்து கொள்ள வேண்டும். சிவபாபா ஒருபோதும் யாருக்கும் துக்கம் தருவதில்லை. நான் கல்பகல்பமாக குழந்தைகளான உங்களுக்கு இந்த எல்லையற்ற கதையை கூறுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நாம் நமது வீட்டுக்கு செல்வோம், பிறகு புதிய உலகத்திற்கு வருவோம் என்பது குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் இப்பொழுது தெரிந்திருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஞானம் மற்றும் ஆஸ்தியை நினைவில் கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் இருக்கிறது என்றால் சேவையில் மும்முரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேவதைகளைப் போல இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஆன்மீக ஆசிரியராகி ஞானத்தை தானம் தர வேண்டும். வரதானம்: தேகம், சம்பந்தம் மற்றும் வசதிகளின் பந்தனத்தில் இருந்து சுதந்திரமாக தந்தைக்கு சமமான கர்மாத்தீத் ஆகுக. விளக்கம்: யாரொருவர் தன்னை ஒரு கருவி என்று புரிந்து கொண்டு கட்டளையின்படி குடும்பத்தை நிர்வாகம் செய்து கொண்டே ஆன்மீக ரூபத்தில் மோகம் இல்லாமல் செயல்படுவார்களோ அவர்கள் இப்போதே கிளம்பி வாருங்கள் என்ற கட்டளை கிடைத்ததுமே புறப்பட்டு விடுவார்கள். விசில் ஊதிய உடனேயே யோசித்து நேரத்தை வீணாக்காதவர்களையே மோகத்தை வென்றவர்கள் என்று கூற முடியும். எனவே தன்னைத்தான் சோதனை செய்து பாருங்கள். தேகம், உறவுகள் மற்றும் வசதிகள் அல்லது சௌகரியங்களின் பந்தனங்கள் என்னை ஈர்க்காமல் உள்ளதா என்று சோதித்து பாருங்கள். பந்தனம் உள்ள இடத்தில்தான் ஈர்ப்பு என்பது இருக்கும். ஆனால் சுதந்திரமாக இருப்பவர்கள் தந்தைக்கு சமமாக கர்மாதீத நிலையின் அருகே இருப்பார்கள். ஸ்லோகன்: அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் கூடவே சக்தி ரூபமாக ஆனீர்கள் என்றால் ராஜ்யத்தில் முதல் நம்பர் கிடைத்துவிடும். அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் கூடவே சக்தியின் ரூபமாக ஆனீர்கள் என்றால் ராஜ்யத்தில் உங்கள் நம்பர் முன்னால் வந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம்.
தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் தரும் சேவையை செய்யுங்கள். இப்போது எந்த அளவிற்கு உடல், மனம், பொருள் மற்றும் நேரத்தை ஈடுபடுத்தி சேவையை செய்கிறீர்களோ அவ்வாறே மனோ சக்தியால் சேவை செய்தால் குறைந்த நேரத்தில் அதிக வெற்றி கிடைக்கும். இப்போது தனக்காக செய்யும் முயற்சியில் சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகிறது. தன்னுள் சுபாவத்தை மாற்றவோ, குழுவுடன் வாழ்வதிலோ, சேவையின் வெற்றியை அடைவதிலோ, அவ்வப்போது ஏற்படும் குறைகளைக் கண்டு ஏற்படும் மனம் உடைதல் யாவும் இதன் மூலம் முடிவுக்கு வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.